என்ன பண்ண 70 வருஷத்துல? என் சமூகம் ஏன் இப்படி இருக்கு? 70 வருஷத்துல சென்னை எங்கள் கோட்டை, சூப்பர் கோட்டை, நல்லா ஏமாத்துறோம். கவர்ச்சி அரசியல் சொன்னாரு பாருங்க. வேர்ட், பாலிடிக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், பாலிடிக்ஸ் ஆஃப் ஆக்ஷன் கிடையாது. ஆக்ஷன் கிடையவே கிடையாது. ஒரு மரியாதை இருக்கணும்ல, டிக்னிட்டி ஆஃப் லேபர் பேசுறோம். ஒரு தூய்மை பணியாளர் ஏற்கனவே அது மீனியல் ஜாப். அந்த ஜாப எப்படி எல்லாம் நீ ஆட்டோமேட் பண்ணி அவங்கள இன்னும் மாண்பா கொண்டு போய் வைக்கணும் தானே நீ பேசுறோம். ஆனா இன்னும் வெறும் கையில குப்பாடுறாங்க. எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. நான் அங்க 5-6 நாளா இருக்கேன். எல்லார் கையிலும் பாட்டிலோடு கிழிச்ச வடு, எல்லா பெண்கள் கையிலும், எல்லா பெண்கள் காலும் பொத்தல் பொத்தலா இருக்கு. ஏன்? நீ மாநகராட்சியில இது வரைக்கும் அவங்களுக்கான பாதுகாப்பு உபகரணத்தை கொடுக்கல. கேட்டா மேயர் பிரியா. மேயர் பிரியா யாரு? பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். எப்படி திமுக சொல்லுச்சா, பட்டியல் சமூகத்துல ஒரு பயங்கர டேலண்டா ஒருத்தங்க இருக்காங்க, தமிழ் எல்லாம் தூய்மையா பேசுவாங்க, அவங்களை கூப்பிட்டு நம்ம மேயர் ஆக்கும்னு. அந்த அம்மாக்கு தூய்மைன்ற வார்த்தை வரல, தப்பு தப்பா பேசுறாங்க அந்த வார்த்தை. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வடச்சென்னையில இருக்கேன். அந்த வார்த்தை ரொம்ப கெட்ட வார்த்தை. அப்படி பேசுறாங்க, தூய்மை வரல. நானும் கான்வென்ட்ல படிச்ச பொண்ணுதான், எனக்கு தமிழ் நல்லா வருது. நானும் சேரியில இருந்து போய் கான்வென்ட்ல படிச்ச, கடை வாங்கி. ஆனா என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பட்டியல் சமூகத்துல இருந்து ஒரு பெண் நீ வர மேயரானா நீ எப்படி இந்த மக்களோட அணுகணும்? போய் கையை பிடிச்சு உட்கார வேணாமா? அங்க இருக்கவங்க என்ன தெரிஞ்சு பேசுறாங்க, ஷாலினி எங்களுக்கு பணம் கூட பிரச்சனை இல்ல, மரியாதை கொடுக்காம விட்டாங்க எங்களுக்கு. எங்களோட சுயமரியாதை உனக்கு இருக்கா? எங்க பொம்பளைங்களுக்கு இருக்க சுயமரியாதை தெரியும். அவர் கேட்டிருக்காரு, என்ன ரொம்ப சாபம்லாம் விடுறீங்க ஸ்டாலின்? இதை விட மோசமா பேசுவோம். எங்க வயிற்றுல நீ அடிச்சிருக்க. ஏதோ ஒரு ஊர்ல இருந்து உனக்கு அறிவாலயத்துல எப்படி இடம் கிடைச்சது? ஏதோ ஒரு ஊர்ல இருந்து நீ வெப்பேரியில இருக்கிற திராவிட திடல் உனக்கு எப்படி கிடைச்சது? ஆரிய சங்கரன் தானே கேள்வி கேட்டாரு. இதே இடத்துல தானே ஆரிய சங்கரன் கி வீரமணியை கேள்வி கேட்டாரு, ஏன் சொத்துல நீ என்ன பண்றேன்னு, என் பஞ்சமிகாலத்தை நீ என்ன பண்ணனு, என்ன பண்ணீங்க ஆரிய சங்கரன? அப்ப அந்த ஆரிய சங்கரன் தூரத்து உறவு எனக்கு இருக்காதா அந்த ரத்தம் உடம்புல? அப்போ ஒரு முறையும் எங்களை குப்பை, அதாவது நீ தான் குப்பை அள்ளணும், ஆனா உனக்கு நான் சம்பளம் கொடுக்க மாட்டேன். இன்னொருத்தங்கிட்ட போய் நீ சம்பளத்தை பிச்சை எடுத்து வாங்கிக்கோ. உன்னைய நான் சென்னையை சுத்தம் பண்றேன் 40 கிலோமீட்டர் தூரத்துல போட்டுருவேன். நீ 40 கிலோமீட்டர் பஸ் பிடிச்சு கண்ணகி நகர்ல இருந்து, செம்மஞ்சேரில இருந்து, இல்ல எண்ணூர்ல இருந்து இங்க பெருகிட்டு போ. இதை விட ஒரு ஆணவம் இருக்க முடியுமா? எல்லாம் யாரு? பூர்வகுடி தமிழ் மக்கள். நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க, என்ன இது ஒரு மொழி பேசுற மக்கள் தான் இந்த வேலையை செய்யறாங்கன்னு. இல்ல, பறைய செய்யறாங்க இந்த வேலையை. அப்படி இருக்கும் பொழுது, என்னுடைய சொந்தம் செய்யும் பொழுது நீ எனக்கான பாதுகாப்பு, மரியாதை எதுவுமே இல்லையே. துறை சார்ந்தவர் சொன்னார், துறை சார்ந்து யார் பேசணும்? KN நேரு பேசணும். நேரு எங்க? நீ ரெட்டிவால் நாட்டுக்கு போய் பேசிட்டு இருக்க. நான் மனுஷன் இல்லையா? என்கிட்ட பேச மாட்டியா? நீ என்கிட்ட பேச மாட்டியா? நீ தமிழ் ஜனத்துக்கிட்ட பேச மாட்டியா? முதல்வர் MN ராஜா வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அதுல காலை வயசு கட்டான சைஸ் அந்த அம்மா பாட்டு. அது அந்த அம்மா வீட்டுல போய் உட்காந்து நீ காப்பி குடிச்சிட்டு இருக்க. சார் மேக்கப் என்ன சொல்லுவானுங்க, மேக்கப் போடுற. நான் சொல்றேன், நீங்க மேக்கப் கம்மி பண்ணுங்க சார். கம்மி பண்ணிட்டு அந்த டைம்ல எங்க மக்கள் கிட்ட நீங்க பேசுங்க. பண்ணலாம், தப்பு கிடையாது. சில பேருக்கு இன்செக்யூரிட்டி தான் அந்த மாதிரிலாம் பண்ணிப்பாங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. ஆனா திரும்ப நீ வாக்கு கொடுக்கறதே என்ன? டீச்சர்களுக்கு வேலை கொடுக்கறேன் அப்படி சொல்லிதான் யூனியனை கையில எடுத்த. அப்புறம் என்ன சொல்ற? துப்புரவு தொழிலாளர்களுக்கு நான் பர்மனன்ட் பண்றேன். நானும் குழந்தையா இருந்து பாத்துட்டேன் 30-40 வருஷமா அதே இதுதான். பர்மனன்ட் பண்ற. ஆனா எனக்கு நீ பர்மனன்ட் கூட பண்ணல, ஒரே நைட்ல வேலையை விட்டு தூக்கி இருக்க. ஏன்னா நீ எதிர்கட்சியா, அப்போ நாங்க என்ன யோசிக்கிறோம், திமுக எதிர்கட்சியாக இருந்தால் சிறப்பாக செயல்படுகிறது. தயவு செய்து கடைசி வரைக்கும் திமுகவை எதிர்கட்சியாக வைத்திருப்போம். அவ்வளவுதான். உனக்கு நாங்க ஓட்டு போட முடியாது. சென்னை மக்கள் ஓட்டு போட முடியாது. எப்ப எங்களை தூக்கி போடலாம், எப்ப எங்க மேல குப்பை கொட்டலாம், இதேதான் உன்னுடைய ஒரு வேலையா இருக்கு. எங்களுடைய மிகப்பெரிய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டார். அவர் கவுன்சிலரா இருந்தாரு சென்னை மாநகராட்சியில. ஆம்ஸ்ட்ராங் கவுன்சிலரா இருந்து 2000 பேருக்கான பணி நிரந்தர ஆணையை பெற்றுக் கொடுத்தார் ஆம்ஸ்ட்ராங். இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் இருந்திருந்தார் இந்த இடம் பயங்கரமா இருந்திருக்கும். ஆனா நடக்கல. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் இங்க இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார். அதுதான் உண்மை. அதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்க ஒரு இடம் இருக்குல்ல. அப்போ 10 நாளா இந்த போராட்டம் போயிட்டு இருக்கு. நீங்க தனியார் இடஒதுக்கீடு. நாங்க இடஒதுக்கீடுக்காக பாடுபடுறோம். டெல்லியில போய் இந்திக்காரனை வச்சு இன்ஸ்டா ரீல்ஸ் போடுற. நீ स्टालिन क्यों प्राइम मिनिस्टर होना चाहिए?
எனக்கு புரியலடா. நீ ஒரு பக்கம் ஹிந்தி தெரியாதுன்னு சொல்ற, அங்க போய் ஹிந்தியில புக்கு போட்டு ஸ்டாலின் ஜி பிரைம் மினிஸ்டர் ஜிங்கிற. எனக்கு புரியல. ராகுல் காந்திக்கு மனசு எப்படி தொப்பு தொப்புன்னு அடிச்சுக்கோ. நம்மள அண்ணா அண்ணாங்கிறாரு, இங்க வந்தா பிரைம் மினிஸ்டர் ஜிங்கிறாரு. இவருக்கு தமிழே வராது. இவர் ஹிந்தியை கத்துக்கிட்டாலே எவ்வளவு கஷ்டப்படுவாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. துரைமுருகன்லாம் ஹிந்தி பேசினா எப்படி இருக்காங்க, போய் ரொம்ப கஷ்டமாயிடும். அப்போ இந்த ஒரு இடத்துல போயிட்டு நீங்க விளம்பரத்துக்கு பணம் செலவு பண்றாங்கன்னா, கார்பரேஷனுக்கு சம்பளத்துக்கு பணத்தை செலவு செய்த விட கார்பரேஷன் கொடுத்த விளம்பரம் செய்யறதுக்கு தான் நீங்க அதிக பணம் செலவு பண்ணிருக்கீங்க. ஒரு 30 செகண்ட் பாட்டு போட்டாங்கல்ல, அந்த 30 செகண்ட் பாட்டுக்கு இவ்வளவு கோடி வச்சிருக்கான். கார்பரேஷன் டெண்டர் ஊழல் நடக்குது. கார்பரேஷன் டெண்டர், இப்ப ராம்கி கொடுத்த டெண்டர் கூட லீகலைஸ் டெண்டர் கிடையாது, அதுக்குள்ள ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. அது குறித்தும் நாம ஆடிட் செஞ்சு அது கேஸ் போட வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. அப்போ நீ பெண்களை நீ குமரகுருபரன் சொல்லியிருக்காரு, பெருக்கிறவங்க எல்லாம் உள்ள விடாதீங்க. அந்த அம்மா சொல்லுச்சு, பெருக்கிறவங்க எல்லாம் உள்ள விடாதீங்க. இது எவ்வளவு ஒரு அவமானகரமான விஷயம். அப்படி பேசலாமா அந்த பெண்கள்? எல்லாமே கணவனை NULM சொல்லக்கூடிய இந்த தேசிய திட்டத்துக்கு கீழே வரவங்க எல்லாம் பட்டியல் சமூகம், பெண்கள், ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் கணவனை இழந்த பெண்கள். அவர்களுக்கான ஜாப் செக்யூரிட்டி எங்க? நீ இடஒதுக்கீடுன்னு சொல்றிய, எல்லா வேலையும் நீ பிரைவேட் ஆகிட்ட பிறகு இடஒதுக்கீடு எங்க இருக்கும்? இடஒதுக்கீடு எல்லாமே பிரைவேட். 90% தூய்மை பணியாளர் பிரைவேட். அப்போ உனக்கு நிர்வாக திறமை இல்லையா? நீ ஃபெயிலா? எல்லாமே நீ ஃபெயிலா? ஆதி திராவிடர் பள்ளிகளுக்கு விடுதிகளுக்கு சாப்பாடு செய்யணுமா? அதுவும் பிரைவேட். எல்லாம் பிரைவேட். அப்ப நீ எல்லாத்துலயும் ஃபெயிலு. சுகாதாரத்துல ஃபெயிலு, எலக்ட்ரிசிட்டியில ஃபெயிலு. எதுவுமே உன்னால இப்ப பண்ண முடியல. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? குளத்தூர்ல போய் 4 துணை நடிகைகளை டான்ஸ் ஆட விட்டு ரசிச்சு பாப்பீங்க. இதுக்கு ஏன் காசு கொடுக்கும்? பணி நிரந்தரம் என்பது முக்கியம். அதை விட முக்கியம், அவங்களுக்கு தகுந்த குறைந்தபட்ச சம்பளம் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. தூய்மை பணியாளருக்கு ரொம்ப கம்மியா கொடுக்கறாங்க. அந்த சம்பளத்தை கொடுக்கணும், அவங்களை நிரந்தரமாக்கணும். அவங்க இது மாதிரி ரோட்ல பாடுபடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு கொடி கட்டி கோட்டையில கொடி ஏத்துறீங்கன்னா அதுக்கு காரணம் இந்த பூர்வகுடி மக்கள் தான். ஏன் ரத்தம், ஏன் வேர்வை, உன் பில்டிங்க நான் கட்டி கொடுத்தேன், உனக்கு நான் உட்கார வச்சு வால்டாக்ஸ் ரோட்ல எம்ஜிஆரும் கலைஞரும் எல்லாம் இறங்கினப்ப நான் உனக்கு ஃப்ரீயா சோறு போட்டு உட்கார வச்சு வாப்பா உட்காரப்பா தம்பின்னு சொன்ன நானும் ரோட்ல நிக்கணும். ஏன் மக்கள் ரோட்ல நின்றுட்டு இருப்பாங்க? ஏன் பொம்பளைங்க கஷ்டப்படுவாங்க? நீங்க சொகுசா ரேஞ்ச் ரோவர் கார், அந்த கார் வெளியே வருது பாரு, ரிப்பன் பில்டிங்ல இருந்து ரேஞ்ச் ரோவர் வருது, ஒரு காரும் வருது, ஃபெராரி வருது. நான் கேக்குறேன், உலகத்துல மாநகராட்சிக்குள்ள போன மனிதர்கள் சூப்பரா இருந்தாங்க. சிவராஜ் போனாரு, மீனாம்பாள் சிவராஜ் போனாங்க. ஒவ்வொருத்தரும் லட்டு மாதிரி சொல்லுவாங்க, லட்டு, ஆமா லட்டு மாதிரியான திறமை வார்ந்த அரசியல்வாதிகள் அதுக்குள்ள போனாங்க, கார்பரேஷனுக்குள்ள. ஆனா இன்னைக்கு விலை உயர்ந்த கார் வெளியே வருது. உள்ள இருக்க மக்கள் மலிவானவர்களாக, அறிவில்லாதவர்களாக, மனிதர்கள் குடித்து கொஞ்சம் கூட ஒரு கருணையற்றவர்களாக இருக்காங்க. அதனால I'm not going to take much of a time. நாம் தமிழர் ரொம்ப நன்றி. 2023 நீங்க நம்ப மாட்டீங்க, நான் வடச்சேரியில் உட்கார்ந்துட்டு இருப்பேன். எனக்கு இந்த இடத்துல அரிசி வேணும், பருப்பு வேணும்னா வெண்ணிலாவும் அண்ணனும் 300 குடும்பத்துக்கு அப்படியே தூக்கிட்டு வருவாங்க. நான் இதற்கு நாம் தமிழர் சப்போர்ட் கூட பண்ணதில்லை. நான் சப்போர்ட் பண்ண கட்சி வேற, நான் சப்போர்ட் பண்ண கட்சி வேற, நான் பேசின கட்சி வேற, நான் அண்ணன் ஓடின கட்சி வேற. ஆனா ஒரு முறையும் அந்த கிராசரியில இருந்து, நைட்டில இருந்து, பெண்களுக்கான உள்ளாடையில இருந்து வெண்ணில தூக்கிட்டு ஓடி வர வட சென்னைக்கு இந்த 2 வருஷமா அதுதான் செஞ்சிட்டு இருக்கு. நாம் தமிழர் செஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் கூட அன்னைக்கு 3 நாள் நைட்ல போலீஸ் நிறுத்துறாங்க, சம்மன் கொடுத்துட்டு மக்கள் பாவம். அக்கா பசங்க அங்க இருக்காங்க, அப்புறம் ஃபாசிலுக்கு போன் பண்ணி கேட்டாங்க, நாங்க இருக்கிறோம் அக்கா. அந்த தைரியத்தாலதான் அவங்கள விரட்டல. இல்லனா பஸ் அன்னைக்கு வந்துருச்சு, நைட்டே வந்துருச்சு, 3 நாள் நைட்டு முன்னாடியே பஸ் வந்துருச்சு. அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான் எனக்கு வேணும். நான் எந்த கட்சி என்னுடைய மக்களின் பக்கம் இருக்கிறதோ அந்த கட்சிக்கான ஆதரவை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதுல நான் ஒரே சமூகத்துல பிறந்தாதான் அண்ணன் தம்பி இல்ல. நான் அப்படிதான் நினைச்சேன், ஒரே சமூகத்துல பிறக்கிறவங்க தான் அண்ணன் தம்பி ரத்தம்னு. இல்ல, எனக்காக பேசுற எல்லாமே அண்ணன் தம்பி தான். என் பெண்களுக்காக பேசுற எல்லாமே ரத்தம் தான். அப்ப அது என்ன ரத்தம்னா அது தமிழ் ரத்தம் தான். முகஸ்துதிக்காக சொல்லல,
நான் அதுல கடைசியா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். போன வருஷம் யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிபோர்னியால இருந்து ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஒரு மாசம் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன். அவங்க மெயினா வந்ததும் கேட்ட ஒரே, நான் எந்த ஒரு அரசியல்வாதி பத்தி பேசவே இல்லை, ஆனா அவங்க கேட்டது ஹூஸ் மிஸ்டர் சீமான். சத்தியம், இது சத்தியம். அவங்க சொன்னாங்க, புலம்பெயர் தமிழர்களுக்காக போராடுபவர், ஈழம் காசுக்காக போராடுற மிஸ்டர் சீமான் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா ஹாஃப் அன் ஹவர் அது என் சிலபஸ்ல இல்ல. என் சிலபஸ்ல இல்லாத ஹாஃப் அன் ஹவர் நான் அந்த கிளாஸ் எடுத்தேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நம்ம ஊர்ல இருக்க மனுஷங்களோட மதிப்பை நாம முதல்ல வளர்த்துக்கணும்.